மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று செப்டம்பர் 7ஆம் தேதி தன்னம்பிக்கை பேச்சாளர் என்ற பெயரில் மாணவர்களிடம் மூட நம்பிக்கைகளை விதைத்ததாக சர்ச்சைக்கு உள்ளான பேச்சாளர் மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்தில் வைத்து இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். அவர் இன்று மாலை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது இன்னைக்கு மாலை நடந்த விஷயம். கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி சென்னையில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியிலும் இவர் 2 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். அங்கே அவர் பேசும்போது மாணவர்களிடம் முன்ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் என்றெல்லாம் பேசும்போது குறுக்கிட்ட ஆசிரியர் சங்கர் இதை பற்றி கேள்வி கேட்க, நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறீங்களா இல்லை ஆன்மீகம் ஸ்பீச்சா என்று கேட்க, சங்கருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே நடந்த அந்த காரசார வாக்குவாதம் மகாவிஷ்ணுவின் யூடியூப் சேனலிலேயே வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தினார் என்ற அடிப்படையில் புகார்கள் கொடுக்கப்பட்டன போலீஸில். இந்த நிலையில்தான் நேற்று அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் நாளை காலைல மதியம் 1:10க்கு சென்னை வர்றேன், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன் என்று மகாவிஷ்ணு நேற்று இரவு ஒரு வீடியோ மூலம் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று மதியம் 1:10 முதல் 1:30 மணி வாக்கில் சிங்கப்பூர் வழியாக அவர் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவர் சென்னை விமான நிலையத்துக்கு மதியம் வருவதாக நேற்று இரவே அவர் அறிவித்து விட்டதால் சென்னை ஏர்போர்ட்டில் போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீஸார் அங்கே சென்னை விமான நிலைய வளாகத்திலே குவிக்கப்பட்டனர். பத்திரிகையாளர்களும் அங்கே கேமராக்களோடு குவிந்து கிடந்தனர். இந்த நிலையில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு 1:30 மணி வாக்கில் இறங்கி இருக்கிறார் மகாவிஷ்ணு. அடையாறு டிசி டெப்டி கமிஷனர் பொன் கார்த்திக்குமார் அவருடைய தலைமையில் தான் இந்த ஆபரேஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் வட்டாரத்தில் சொல்கிறார்கள். 200 போலீஸார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவுட்டு அங்கேயும் உள்ளேயும் அந்த விமான நிலைய வளாகம் முழுவதுமாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து கொண்டே பத்திரிகையாளர்களும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவுட்டு அந்த வழியிலேயும் விஐபி அவுட்டு, அதாவது விஐபிக்களை உள்ளே வருவதும் வெளியே செல்வதுமான அந்த வழியிலையும் பத்திரிகையாளர்கள் அங்கே நின்றிருந்தனர். இன்னும் சொல்ல போனால் மகாவிஷ்ணுவின் ஆதரவாளர்கள், அவருடைய சிஷ்யர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மகாவிஷ்ணுவின் ஆதரவாளர்களும் சென்னை விமான நிலையத்திலே திரண்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு 1:30 மணி வாக்கில் மகாவிஷ்ணு இறங்கியிருக்கிறார். அவரை விமானத்திலிருந்து இறங்கிய அந்த நிலையிலேயே போலீஸ் அதிகாரிகள் உள்ளே சென்று அவரிடம், இது மாதிரி உங்களை பற்றி வர செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் உங்களை கைது செஞ்சு இப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் அதிகாரிகள் மகாவிஷ்ணுவிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மகாவிஷ்ணு, நான் வெளியே வர்றேன், செய்தியாளர்கள் நிற்கிறாங்க, என்னுடைய ஆதரவாளர்களும் அங்கே நிற்கிறாங்க, அவங்ககிட்ட நான் பேசிட்டு நான் உங்களோட வந்துடுறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அவரிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வெளியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் உங்கள் மீது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அந்த அளவுக்கு கோபமாக அங்கே வெளியில் இருக்கிறாங்க, அதனால் உங்களுக்கு வெளியில் அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் நாங்கள் சொல்வது போல் கேட்டு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நாங்களும் உங்களுக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வராமல் நாங்கள் உங்களை நடத்துகிறோம் என்று போலீஸ் அதிகாரிகள் அந்த துணியிலே சொல்ல அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது அங்கிருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிலிருந்து அவரை இந்த டிரான்சிட் பேசஞ்சர், அதாவது வெளிநாடுகளிலிருந்து இங்கே இறங்கி இங்கிருந்து அப்படியே மதுரை விமான நிலையமோ அல்லது திருச்சி கோவை விமான நிலையங்களுக்கு செல்வதற்காக வருகிறார்கள் அல்லவா, அவர்கள் அங்கிருந்து அப்படியே டைரெக்டாக டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வழியாக அங்கே பத்திரிகையாளர்களும் அங்கே இல்லை, மகாவிஷ்ணுவுடைய ஆதரவாளர்களும் இல்லை, மகாவிஷ்ணுவை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடியவர்களும் அங்கே இல்லை. அதாவது டொமஸ்டிக் உள்நாட்டு அந்த விமான முனையம் வழியாக மகாவிஷ்ணுவை ரகசியமாக அழைத்து சென்று போலீஸ் வாகனம் அல்லாத ஒரு வாகனத்தில் அவரை ஏற்றி விமான நிலையத்திலிருந்து போலீசார் பிற்பகல் ஒரு 2:30 மணி வாக்கில் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள்
என்பதுதான் போலீஸ் வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற செய்தி. சரி, அங்கிருந்து எங்கே போனாங்க? 2:30 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. மாலை தான் வந்து சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் முன்பு அவரை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எங்கே போனார்கள் என்றால், இடைப்பட்ட நேரத்தில் போலீசார் அவரை அந்த வாகனத்திலேயே வைத்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அந்த வாகனத்திலேயே வைத்து அலைந்து கொண்டு அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த விசாரணையில் என்னாச்சுன்னா, நீங்கள் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க, யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது, யார் உங்களுக்கு அழைத்தது என்பது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்க, அவரும் என்னை இதுபடி முறைப்படி ஸ்கூல்லேருந்து தான் கூப்பிட்டாங்க, நான் வந்து அனுமதி வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன், அவங்க அனுமதி வாங்கிட்டேன்னு சொன்னாங்க, அதன் அடிப்படையில் தான் போய் அந்த தலைமை ஆசிரியரிடமும் நாம் பேசுவதற்கு முன்பாக விவாதித்தேன், என்ன பேசலாம் ஏது பேசலாம்னு விவாதித்தேன், அவங்களும் சில விஷயங்கள் சொன்னாங்க என்றெல்லாம் சொல்லி, அப்போ இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றி இப்படி நீங்கள் பேசியது சரியா, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம்னு ஒன்று இந்தியாவில் உங்களுக்கு இருக்குது, அது தெரியுமா என்றெல்லாம் கேட்க, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் வந்து எந்த உள்நோக்கத்தோடும் அதுபோல் பேசவில்லை, அங்கே வந்து நடந்த வாத பிரதிவாதங்கள் அங்கே போய் நிகழ்ந்தது தான், எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று சொல்லி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவரை இன்று மாலை சென்னை எழும்பூரில் இருக்கிற மாஜிஸ்ட்ரேட் குடியிருப்புக்கு அழைத்து சென்று, சனிக்கிழமை என்பதால் நீதிமன்றம் விடுமுறை, அந்த நேரத்திலே நீதிமன்றங்கள் இல்லை என்பதால் அவரை நீதிபதி குடியிருப்புக்கு அழைத்து சென்று அவரை ஆஜர்படுத்தி செப்டம்பர் 20ஆம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி சென்னை புழல் சிறையில் மகாவிஷ்ணு அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையில் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த பள்ளிக்கு வந்து, என்னோட ஏரியாக்குள்ளே வந்து என்னோட ஆசிரியரை அவமானப்படுத்திய மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் என்று சவால் விட்டார். சவால் விட்ட பிறகு அவர் அங்கிருந்து அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து இந்த விவகாரம் பற்றி நேற்றே ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆலோசனை நடத்தி எப்படியாவது அவரை கைது செய்ய வேண்டும். இதில் வந்து எதிர்க்கட்சிகளுடைய ஒரு நெருக்கடி என்றால் நம்முடைய கட்சி அபிமானிகளுடைய நெருக்கடியும் இதில் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம அவரை கைது பண்ணியே ஆக வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினிடம் அன்பில் மகேஷ் அழுத்தம் திருத்தமாக கோரிக்கை வைத்தார் என்று சொல்கிறார்கள். அதை ஒட்டி நேற்று போலீசாருக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நேற்றே என்னென்ன செக்ஷன் அப்படின்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 192, 196, 1A, 352, 352 பிராக்கெட்டில் 2, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 அதில் 92A, இத்தனை செக்ஷன்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நான் பெயிலபிள் செக்ஷன்களும் இருக்கின்றன. அதனால தான் அவரால் உடனடியாக கோர்ட் ஜாமீனில் அவர் வெளியே வர முடியல. நான் பெயிலபிள் செக்ஷன் என்னென்ன சேர்க்கலாம் என்று நேற்றே சட்ட நிபுணர்களோடு போலீசார் ஆலோசனை செய்து இந்த வழக்குகள் அவர் மீது, இந்த பிரிவுகள் அவர் மீது போடப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இதை முடித்துவிட்டு அன்பில் மகேஷ் இன்று தஞ்சாவூர் கிளம்பிவிட்டார். அங்கே கூட இன்றைக்கு அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, சட்டம் தனது கடமையை செய்யும், எங்களுடைய பள்ளியில் வந்து இது மாதிரி அவர் பேசினார், புகார் வந்தது, மாற்றுத்திறனாளிகள் இது மாதிரி அவருக்கு எதிராக புகார் கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் இந்த விஷயம், இந்த விவகாரம் இப்போது காவல்துறை வசம் சென்று விட்டது, சட்டம் தனது கடமையை செய்யும் என்று அன்பில் மகேஷும் இன்று தஞ்சாவூரில் சொன்னார். அதே போல இன்று காவல்துறை அவரை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறது. சரி, இந்த செக்ஷன்கள் தானா, இல்லை மகாவிஷ்ணு மீது வேறு ஏதேனும் வழக்குகள் பாய திட்டம் இருக்கிறதா என்று போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது மேலும் பல தகவல்களை அவர்கள் கூறுகிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை வெடித்ததிலிருந்தே, அதாவது நேற்று முன்தினம் இரவில் இருந்தே போலீஸார் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்ற அவரது யூடியூப் சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோக்களையும் டவுன்லோட் செய்து விட்டார்கள். ஏனென்றால் இடையில் மகாவிஷ்ணு தரப்பில் எதையாவது அந்த யூடியூப் தளத்திலிருந்து நீக்கிவிடக்கூடாது, அவராகவே நீக்கிவிடக்கூடாது என்பதால் அனைத்து வீடியோக்களையும் அவசரமாக நேற்று முன்தினமே சென்னை போலீசார் டவுன்லோடு செய்து விட்டார்கள். அந்த வீடியோக்களை வைத்துக்கொண்டு அவர் மேல் அடுத்து என்னென்ன வழக்கு போடலாம் என்ற ஆலோசனை நேற்றிலிருந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக விசாரிக்கும் போது அந்த வீடியோக்களில் மகாவிஷ்ணு செக்ஸு பற்றி சில வகுப்புகளை நடத்தியிருக்கிறார். வகுப்புகளை, அதாவது பாலியல், உடல் உறவு, ஒரு ஆணுக்கு பெண் மீது ஏன் காமம் ஏற்படுகிறது, அது எதனால் ஏற்படுகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக விளக்குறேன், நான் வந்து மெய்யியல் ரீதியாக விளக்குறேன் என்ற அடிப்படையில் அவர் பாலியல் வகுப்புகளை நடத்தியிருக்கிறார்.
இந்த நிலையில் பாலியல் வகுப்பு நடத்துவதற்கு இவர் தகுதி பெற்றவரா என்றால் இல்லை. அவர் 10ஆம் வகுப்பு தான் படித்தவர். பாலியல் பற்றியான வகுப்புகளை நடத்துவதற்கு அவருக்கு உரிய கல்வி தகுதி இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சி, அந்த வகுப்பு மகாவிஷ்ணுவாக ஏற்பாடு செய்து நடத்தியதா அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமைப்போடு இணைந்து வேறு ஒரு அரங்கத்திலே இன்னொரு அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் இவர் போய் பேசினாரா? அப்படி என்றால் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் யார் யார்? அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் 18 வயதுக்கு குறைவானவர்கள் இருந்திருக்கிறார்களா என்றெல்லாம் தீவிரமாக ஆராய்ந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் ஒரு சிலரையே வைத்து மகாவிஷ்ணு மீது பாலியல் வகுப்பு, அதாவது எந்த அடிப்படை தகுதியும் இல்லாமல் பாலியல் ரீதியான தவறான வழிகாட்டுதல்களை, செக்ஸ் ரீதியான தவறான வழிகாட்டுதல்களை அவர் மக்களுக்கு அளிக்கிறார் என்ற ரீதியில் புகாரை பெற்று அவர் மேல் சட்ட விரோதமாக செக்ஸ் கல்வியை உபதேசித்தார் என்ற பிரிவிலும் வழக்கு போடுவதற்கு ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இத்தோடு அவரை விட்டுவிட மாட்டோம். அடுத்ததாக மகாவிஷ்ணு தரப்பில் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் ஜாமீனுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றிலிருந்து மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவானவர்கள் அல்லது அவருக்கு ஆதரவாக கருத்து வெளியிடுபவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முன்ஜென்மம், பாவம், புண்ணியம் என்பது போன்ற இந்து மதத்தின் தத்துவங்களை அவர் அரசு பள்ளியிலே எடுத்து சொன்னார் என்பதற்காக இந்த திமுக அரசு அவர் இந்து மதத்தை சேர்ந்த தத்துவங்களை சொன்னதால் அவர் மீது இப்படி முனைப்பாக வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ள வேலை செய்கிறது என்றுதான் மகாவிஷ்ணுவின் ஆதரவாளர்கள் இப்போது புகார் சொல்லி வருகிறார்கள். இதை மாற்ற வேண்டும், இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணுவின் இன்னொரு முகங்கள், வேற வேற முகங்கள் அவருக்கு என்ன என்ற அடிப்படையில் இந்த பாலியல் கல்வி, செக்ஸை பற்றி அவர் எந்த தகுதியும் இல்லாமல் வகுப்பு நடத்தியிருக்கார் என்பது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி அவர் மீது அடுத்தடுத்த வழக்குகளை போட்டு அவரை மேலும் சில வழக்குகளில் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இப்போது போலீஸ் வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மில்கி மிஸ்ட் இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.